வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இங்கே மனோஜுக்கு டீலர்ஷிப் கிடைக்கக்கூடிய அந்த காலகட்டம் வந்துருச்சு. அப்போ எல்லாருமே டீலர் எல்லாருமே கேட்குறாங்க, சார் எங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து நீங்கள் டீலராக இருக்கிறீங்க, குடோன் எந்த இடத்துல சார் வைக்க போகிறீங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டவுடனே தான் மனோஜுக்கு ஒரு சிந்தனையே வருது. ஆமாம், என்ன நம்ம டீலர்ஷிப் எடுக்கணும்னா குடோன் வேணும்ல அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் ஒரு பெரிய குடோனாக ஒன்று எடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே என்ன சார் இப்போ தான் பெரிய குடோன் எடுக்க போகிறேன்னு சொல்கிறீங்க, டீலர் நாங்களே வந்து நிறைய குடோன் வச்சுருக்குறோம், நீங்கள் பெரிய டீலர், நீங்கள் பெரிய குடோன் எடுக்க வேண்டாமா சார் அப்படிங்கிறாங்க. இல்லை நான் 4-5 குடோன்லாம் பேசி வச்சுட்டேன், உங்கள்கிட்ட சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறேன், நீங்கள் எப்படி ஷாக் ஆவீங்களா என்ன செய்கிறீங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக தான் நான் இப்படி சொன்னேன் அப்படிங்கிறேன். அப்படிங்களா சார், சரிங்க சார். சார் நாங்கள் எல்லோரும் கிளம்புறோம், எப்படினாலும் ஒரு 3 நாளைக்குள்ளே உங்களுக்கு வந்து டீலர்ஷிப் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்க பேசுகிறாங்க. அப்படி கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து சீராக கிடைக்கிற மாதிரி பண்ணணும் சார். குடோனில் எப்போவுமே சரக்கு வற்றாத அளவுக்கு வச்சுக்கோங்க சார் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் சூப்பராக பண்ணிடலாம், பார்த்து போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. செம்ம கூட்டமாக எல்லோரும் கிளம்பி போகிறாங்க. அப்போ ரோகிணி வராங்க. என்ன மனோஜ் இவ்வளோ கூட்டம், எல்லோரும் கடையில் பொருள் வாங்கியே வந்தாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி, நம்ம விற்க போகிறோம்ல அந்த பொருளுக்கு இவங்கெல்லாம் டீலரு அப்படிங்கிறாங்க. என்ன மனோஜ் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், அந்த டிவி கம்பெனியில் நம்மளுக்கு டீலர் கிடைக்கல, அதில் இவங்க எல்லாருமே டீலராக இருக்கிறாங்க. நம்மளுக்கு அந்த ஆர்டர் வந்த உடனே இவ்வளோ பேருக்கும் சரக்கு கொடுக்கணும், எப்படி தான் கொடுக்க போகிறேன், எது தான் கொடுக்க போகிறேன் எனக்கு தெரியல. ஒரு ஐடியா ஒன்று வச்சுருக்கேன், கம்பெனிலேருந்து பொருள் வரும்போது இந்த டீலருக்கு அப்படி எப்படி இறக்கிட்டோம்னா நம்ம குடோனில் வந்து கம்மியான பொருட்களை வச்சா போதுங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மனோஜ், ஆமாம் அப்படிங்கிறாங்க. சரி, குடோன் எங்கே பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி, நான் குடோன் பார்க்கணும் அப்படிங்கிறதே மறந்துட்டேன், இவங்க சொன்னவங்க தான் எனக்கு நினைவே வருது அப்படிங்கிறாங்க. என்ன மனோஜ், நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னா நம்ம சரக்கு வைக்கிறது குடோன் வேணும்ல. இப்போ நம்ம ஃபர்னிச்சர் கடையை ஒரு விளம்பரம் படுத்துறதுக்கு ஒன்று வச்சுருக்கோம், அதே மாதிரி நம்ம தான் டீலருங்கிறத விளம்பரம் பண்ண போகிறோம். விளம்பரம் பண்ணோன்னா நம்ம டீலர்லாம் நம்ம கடைக்கு ஆஃபீஸாக நினச்சி வரப்போகிறாங்க, நம்ம வந்துட்டு அவங்களுக்கு பொருளை கொடுக்க போகிறோம். ஆனால் நம்மளுக்கு குடோனுங்கிறது அவசியமான ஒன்றும் இல்லை, அதை என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி, அது கவலையை நீ விடு, நீ வந்து கல்லால் இரு, நான் எப்படியாவது அலைஞ்சி நான் வந்து அதை ரெடி பண்ணிடுறேன் அப்படிங்கிறாங்க. சரி மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு கல்லால் உட்காந்துருக்குறாங்க. இங்கே வியாபாரம் நல்லாவே போகுது. அப்போ மனோஜுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மனோஜ், வியாபாரம் ஆகலைன்னு சொல்கிறீங்க, நல்லா தானே வியாபாரம் ஆகிருக்கு, நான் இருந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து 1,00,000 ரூபாய்க்கு வியாபாரம் ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க. ரோகிணி, சூப்பர் யோகினி அப்படிங்கிறாங்க. சரி நீங்கள் அந்த குடோனை பார்த்துட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்ட்டு ஒரு இடத்துல டீ சாப்பிட்டுட்ருக்காரு. அப்புறம் டீ கடைக்கார்ட்ட கேட்குறாரு, அண்ணா இந்த மாதிரி ஒரு ஃபர்னிச்சர் கடைக்கு குடோன் பார்க்கணும், அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களே அப்படிங்கிறாங்க. சார், எனக்கு டீ கடையை பற்றி தான் தெரியும், குடோனு பஞ்சாயத்து லொட்டு லொசுக்கெல்லாம் நான் இருக்கு பாருங்க, அண்ணா ஒரு கூட்டம் இருக்குல்ல, அவங்ககிட்ட போய் கேளுங்க அப்படிங்கிறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் சண்டியர்கள். அந்த சண்டியர் தலைவர் தான் வந்து மனோஜ் கடையை பழைய ஓனர்கிட்ட வாங்கிறதுக்கு பல முயற்சிகள் எடுத்தார், நடக்கலை. கடையை கொடுத்துட்டு போ, இல்லைன்னா குறைஞ்ச விலைக்கு கொடுன்னு கேட்டாங்க. அந்த காலகட்டத்தில் முத்து சந்தித்ததுனால, முத்துவோடைய நட்பு பிடிச்சி போனதுனால ஒரு முன்னேறக்கூடிய ஒரு இளைஞருக்கு கொடுத்துட்டு போகணுன்னு சொல்லி கடையை சோம்பேறி மனோஜுக்கு கொடுக்க வேண்டியதாக ஆகிப்போச்சு. கரெக்டாக அந்த சோம்பேறி மனோஜ் வந்து அந்த டீமில் போய் லிங்க் ஆகிறாரு. என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. நான் தான் அந்த ஃபர்னிச்சர் கடையை வச்சுருக்கேன், நான் தெரியுதில்ல அப்படிங்கிறாங்க. அதான் எனக்கு நல்லாவே தெரியுமே அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நான் இப்போ புதுசாக வந்து டிவி கம்பெனிக்கு நான் தான் மொத்த டீலர் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோன்னே எல்லாருமே ரொம்ப ஷாக்காகிறாங்க. என்ன, நீ தான் மொத்த டீலரா, எந்த கம்பெனிக்கு அப்படிங்கிறாங்க. அந்த கம்பெனி பேரை சொல்கிறாங்க. அது பயங்கரமான கம்பெனிலாங்க, பயங்கரமாக ஃபேமஸாக பேசப்படுது, அது போக விளம்பரம்லாம் பக்காவாக போகுது அப்படிங்க. இவர் தான் ஏன் விளம்பரத்தில் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறாங்க. ஆமாம், நான் கூட ஆடில் நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சீனை போடுறாரு. இப்போ உங்களுக்கு என்ன, அதான் கடை வந்துச்சுல, டீலர்ஷிப்பு வரப்போது, நடத்த வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. குடோன் வேணும்ல அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த சண்டியரோட தலைவருக்கு முன்னாடி, அண்ணா ஆடு அதுவாக வந்து கழுத்து நீட்டுதுண்ணே அப்படிங்கிறாங்க. டேய், அப்போ குருமா பண்ணிட வேண்டியதுனடா அப்படிங்கிறாங்க. அண்ணே, இந்த ஆடு யாருன்னு தெரிஞ்சால் நீங்களே ரொம்ப சந்தோஷப்படுவீங்கண்ணே அப்படிங்கிறாங்க. யாருடா, யார் சிக்கியிருக்கா, நம்மக்கிட்ட வட்டிக்கணும் சிக்கியிருக்காங்களா அப்படிங்கிறாங்க. அவன் இல்லைண்ணே, நம்மகிட்டலாம் வட்டிக்கு வாங்கலை, ஒருத்தன் உங்களுக்கு எதிராக ஒருத்தன் கடையை வாங்கினானே அப்படிங்கிறாங்க. யார், அந்த திடீர் பணக்காரன் மனோஜா அப்படிங்கிறாங்க.
அவனே தாம்ண்ணே, அவனே தான். திடீர்னு நம்ம டீமில் வந்து அவன் சரண்டர் ஆகிறான். இந்த மாதிரி எனக்கு புதுசாக ஒரு டீலர்ஷிப் வந்திருக்கு. அதுவும் ஒரு ஃபேமஸான ஒரு கம்பெனியை சொல்லி அந்த டிவி கம்பெனிலேருந்து எனக்கு தான் மொத்த டீலர் தராங்க. ஏன்னா எனக்கு அதை வைக்கிறதுக்கு வந்து பெரிய குடோன் வேணும். உங்களுக்கு தெரிஞ்ச குடோன் இருந்தால் சொல்லுங்கன்னு சொன்னான். சரி, அண்ணன் யாருக்குமே பயங்கர வெக்கையாக இருக்கார். இந்த அல்வாவை கொண்டு கொடுத்தா நீங்கள் லட்டாக சாப்பிடுவீங்களேன்னு பார்த்தோம். அண்ணே லட்டு திங்க ஆசையாண்ணே அப்படிங்கிறாங்க. ஏய், லட்டு திங்க ஆசை தானே, அந்த லட்டை தூக்கிட்டு வா அப்படிங்கிறாங்க. அண்ணே இதெல்லாம் வந்து பிளான் பண்ணி தானே கவுக்கணும், அதுக்கு எதாவது பண்ணணும். நான் வந்து ஒன்று சொல்கிறேன், அண்ணங்கிட்ட குடோன் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிடுறேன். உங்களுக்கு 2 3 குடோன் இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. நம்மளுக்கு எங்கடா குடோன் இருக்குது, ஆனால் குடோன் தெரிஞ்சவங்க நம்ம குடோன் வச்சுருக்கோம், நமக்கு தெரிஞ்சவங்க குடோன் வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. அண்ணே அது போதுண்ணே, காரில் கூட்டி கொண்டு நம்மளே காமிச்சிடலாம். இவன் அந்தளவுக்குலாம் விவரமாக பேசுன மாதிரி தெரியல. அவனை வந்து புகழ்ச்சியாக பேசுனா மதி மயங்கிறான். நீங்கள் தான் நான் வந்து விளம்பரத்தில் நடிச்சிங்களான்னு கேட்டால், ஆமாம் நான் தான் ஆக்ட் பண்ணேன் அப்படி இப்படின்னு பயங்கர சீனாக போடுறான். இவனை பார்த்தாலே வந்து பந்தா பண்ணுற டீம் மாதிரி தான் இருக்குது. நீங்கள் ஒன்றும் இல்லை, ஆஹா ஓஹோன்னு இவனை பற்றி புகழுங்க, இவன் எதையுமே கண்டுக்கிட மாட்டாம்னே. அதுபோக நிறைய படிச்சிருக்கேன்னு 100க்கு 200 வாட்டி சொல்லுதான். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கூட்டி வரேன் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரி கூட்டு வா அப்படிங்கிறாங்க. அண்ணே நம்ம அண்ணாச்சிட்ட பேசியாச்சு, அண்ணாச்சிக்கு ஏகப்பட்ட குடோன் இருக்குது. உங்களுக்கு 4 5 குடோனை பாருங்கள், எந்த குடோன் ஓகேவாக இருக்கோ நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம் அப்படிங்களா. அப்படியா சொல்கிறீங்க, சரி காரில் என் காரில் நீங்கள் ஏறுறீங்களா இல்லை உங்கள் காரில் ஏறணுமா அப்படிங்கிறாங்க. நாங்கள் 7 பேர் இருக்கோம், உங்கள் காரில் ஏற முடியாது, எங்கள் காரில் ஏறுங்க, காரை ஓரம் போடுங்க அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல, அப்போ வந்து டீசல் மிச்சம்தான் அப்படின்னு சொல்லிட்டு லாபம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறுறாங்க. இங்கே மனோஜ் தலையில் மிளகா அரைக்க போகிறாங்க அந்த சண்டியர் டீமுன்னு மனோஜுக்கு சுத்தமாக தெரியல. ஏன்னா அந்த சிந்தனை வளர்ந்தால் தான் வந்து தொழில் எங்கேயோ போயிருப்பார். அவர் காரில் ஏறிடுறாரு. அப்போ ஒரு இடத்துல போய் நிப்பாட்டுறாங்க. எல்லோரும் டீ குடிச்சிட்டு போவோம் அப்படிங்கிறாங்க. உடனே ஆஹா டீக்கு நம்மகிட்டலாம் காசு கேட்பானு கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்ருக்காங்க. என்ன பண்ண சார் இறங்குங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நான் டீ குடிக்கல அப்படிங்கிறாங்க. சார் நாங்கள் வாங்கி தரோம் சார், நீங்கள் எது வேணாலும் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. ஆஹா நம்ம காசு செலவு பண்ண வேண்டாமா, நம்ம காசு செலவு பண்ணலாம் நினச்சி உட்காந்துட்டேன் பம்மிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக எழுந்திரிச்சு போகிறாரு. போய் ஒரு காஃபி 3 வடை அப்படிங்கிறாங்க. யாருக்கு சார் அப்படிங்க, 3 வடை எனக்கு தான் அப்படிங்கிறாங்க. 3 வடையை நொறுக்கி சாப்பிடுதாரு. அதை சட்னியை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு ரொம்ப ருசியாக சாப்பிடுதாரு. உடனே பக்கத்தில் இருந்து ஃபோன் அடிக்கார் அந்த சண்டியரோட தலைவருக்கு. அண்ணே சாப்பாட்லேயும் நம்மளால் வீக்காக தான் இருக்கான், எதை வாங்கி கொடுத்தாலும் பயங்கரமாக சாப்பிடாமனு நினைக்கேன். நம்ம குடோனை காமிக்கும் போது நீங்கள் ஸ்நாக்ஸு அது இதுன்னு சொல்லிவிட்டு என்னத்தையாவது ஒன்று அங்கே கடையில் நிப்பாட்டுங்க, கொஞ்சம் ஓசியில் கிடைச்சா நல்லா சாப்பிடாமனு நினைக்கேன், அதை வச்சே நம்மளால் என்னென்னாலும் பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. அப்படியே சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் வருது நேரம் கண்டிப்பாக மதிய நேரமாக தான் இருக்கும், கிரியாணின்னு கொடுத்து அசத்தி அவனை நம்ம கவர் பண்ணி அந்த கடையை எழுதி வாங்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. அண்ணன் இதுதானே சரியான வாய்ப்பு, இந்த வாய்ப்பு விட்டோன்னா உங்களுக்கு கடையே வராது, நீங்களும் எத்தனை வாட்டி என்ன செஞ்சாலும் ஒன்றும் நடக்காது அப்படிங்கிறாங்க. டேய் ரொம்ப புரியுதுடா, ரொம்ப புரியுது, ஒன்றும் இல்லை, அந்த செல்லத்தை செல்லமாக கூட்டுவா அப்படிங்கிறாங்க. சரிண்ணே அப்படிங்கிறாங்க. போமா தலைவரே அப்படிங்கிறாங்க. போவோம் அப்படிங்கிறாங்க. இதான் அண்ணன் வீடு அப்படிங்கிறாங்க. அப்படியா, அண்ணன் எங்கே இருக்காரு அப்படிங்கிறாங்க. இல்லை அண்ணாச்சி வணக்கம், நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்கேன், உங்கள் ஃபர்னிச்சர் கடை தான் ஃபேமஸாக இருக்குது அப்படிங்கிறாங்க. பிறகு 4 5 டிகிரி படிச்சுட்டு இந்த கடையை வைக்கணும்ல வச்சேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி சரி, கேள்விப்பட்டீங்களா, பெரிய டீலர் நான் தான் போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் பசங்க சொன்னாங்க, அதுவும் கேள்விப்பட்டேன், அதுவும் விளம்பரத்தில் செமையாக பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஹீரோ மாதிரியே இருக்கீங்க அப்படி அப்படிங்கிறாங்க. அப்படியா, என்ன பார்க்க ஹீரோ மாதிரி இருக்கோம், சரி உங்கள் வீட்டில் கண்ணாடி எங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க. கண்ணாடி அங்கே அந்த திசையில் இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த திசைக்கு போகிறாங்க. அங்கே போய் கண்ணாடியில் தன்னுடைய முகத்தை பார்க்குறாங்க. தனக்கே பயங்கரமாக கற்பனை பண்ணிக்கிறாங்க. உடனே அவர் நினைக்காரு, நீ சொன்ன மாதிரி தான்டா, அவனை புகழ்ந்தா போதும் பயங்கரமாக பண்ணுறான், இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணா உன் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேண்ணே அப்படிங்கிறாங்க. எடுத்துக்கோங்க, ஏன் எடுக்கிறீங்க அப்படிங்க. இல்லை ஒரு ஹீரோ மாதிரி இருக்கீங்க, அது போக விளம்பரத்துலாம் நடிக்கீங்க, நாளைக்கு நீங்கள் ஃபேமஸ் ஆகிட்டீங்கன்னா பெரிய பெரிய சினிமாலாம் நடிப்பீங்க, அப்படி நடிக்கும்போது உங்கள் கூடலாம் ஃபோட்டோ எடுத்துன்னு எல்லாத்தையும் சொல்லிப்போம்ல அப்படிங்கிறாங்க. ஓ வெரி குட் வெரி குட், வாங்க எல்லோரும் ஃபோட்டோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கூடயும் 2 3 ஃபோட்டோ எடுக்கிறாரு. ஆனால் இந்த ஃபோட்டோ நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. சரி நம்ம குடும்பம் பார்ப்போமா அப்படிங்கிறாங்க. அண்ணே அதுக்கு போதுக்கு முன்னூட்டினே, ஒரு பெரிய ஹோட்டல் ஒன்று இருக்குண்ணே, பிரியாணி ஃபேமஸ்ண்ணே, அதில் சாப்பிட்டுட்டே நம்ம போகலாண்ணே அப்படிங்கிறாங்க. ஐயோ என்ன பிரியாணிலாம் வேணாம் அப்படிங்கிறாரு. ஏன் வேணாங்கிறாரு, நம்மளுக்கு செலவு இழுத்து விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி மனசு நினைக்கிறாரு. அண்ணே நீங்கள் மனசில் எதுவும் நினைக்க வேணாண்ணே, செலவெல்லாம் நம்மளுது, நீங்கள் நல்லா சாப்பிடுங்கண்ணே, சாப்பிட்டுட்டு அப்படி போய் கொடுன்னு பார்த்தா திருப்தியாக இருக்குங்கண்ணே அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், நீங்களே செலவு பண்ணுறேன்றீங்க, நான் வராமல் இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு போகிறாங்க. பிரியாணி ரொம்ப செமையாக இருக்குது,
சிக்கனு மட்டனு வறுவல் அது இதுன்னு போட்டு மாட்டுன்னு மாட்டுதார். மாட்டிட்டு அண்ணா எப்படி இருக்குது அப்படிங்கிறார். செம்மையாக இருக்குது. அப்படியே ஒரு ஏசியை போட்டு தூங்கினோமாக்கும் சம்முன்னு இருப்பான் அப்படிங்கிறாங்க. அண்ணா அண்ணே ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ ரிட்டர்ன் போகிறோம், நம்ம வீட்டில் போய் ஆளுக்கு 1 ஹவர் தூங்குறேண்ணே. உங்களை மாதிரி ஒரு ஆள் ஒரு பிஸ்னஸ் மேன் நம்மளுக்கு பழக்கம்னா நல்லது தானே அப்படிங்கிறாங்க. அப்படியே சொல்கிறீங்க, யாரும் அவங்க வண்டியை அவங்க வீட்டுக்கு கொடுங்க அப்படிங்கிறாங்க. அண்ணே குடோன் பார்க்க வேண்டாமா அப்படிங்கிறாங்க. மணிதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிக்கு கால் பண்ணுறாங்க. ரோகிணி, நான் குடோன் பார்க்க அங்கங்கே அலைஞ்சிட்ருக்கேன், எனக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாத, நானே பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. சரி மனோஜ் அப்படிங்கிறாங்க. இங்கே அங்கே லோக்கல் செண்டியர் வீட்டில் பயங்கரமாக தூக்கம். ஏன்னா சாப்பாடு செமையாக இருக்கு. சாப்பிட்டு முடித்த உடனே கண்ணடிக்கிறாங்க. ஜூஸ் கொண்டா அப்படிங்கிறாங்க. ஜூஸ் கொடுக்குறாங்க. ஜூஸை குடிச்சிட்டு மனோஜுக்கு பயங்கர சந்தோஷம். நீங்கள் உண்மையிலே ரொம்ப நல்லவங்க, எனக்கு குடோன் பார்க்க நான் வந்திருக்கேன், ஆனால் நீங்கள்லாம் செலவு பண்ணுறீங்க, உங்கள் நட்பு எனக்கு தேவை, உங்கள் நம்பரை கூட கொண்டாங்க அப்படின்னு சொல்லி வாங்கி சேவ் பண்ணிக்கிறாரு. இவங்களும் நல்ல பிள்ளை மாதிரி சேவ் பண்ணி கொடுத்துட்றாங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு சரி குடோன் பார்க்க போமா அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு குடோனாக காமிக்கிறாங்க தூரத்தில் இருந்து. குடோன் இவங்க குடோன் கிடையாது. அந்த குடோன் அப்படி இருக்குது, இந்த குடோன் இப்படி இருக்குது அப்படி அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எல்லாம் பொருள் வச்சுருக்காங்களா அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு எந்த குடோன் வேணும்னு சொல்லுங்கள், பொருளை பூரா காலி பண்ணி உங்கள்கிட்ட கொடுத்துருவோம், நம்மள தான் ஏகப்பட்ட குடோன் இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சிரிக்கிறாரு. எனக்கு எல்லா குடோனும் தேவைப்படும், ஆனால் இப்போதைக்கு இந்த குடோன் எடுத்துக்கிறேன், இது பெரிய குடோன் தான் அப்படிங்கிறாங்க. சரிண்ணே, உங்களுக்கு நான் எல்லா குடோனையும் கொடுக்க எனக்கு ஆசை தான், அக்ரிமெண்ட் போட்டுக்கலாமா அப்படிங்கிறாங்க. என்ன அக்ரிமெண்ட் அப்படிங்கிறாங்க. இல்லை குடோன் உங்களுக்கு எத்தனை வருஷமாக வேணும் அப்படிங்கிறாங்க. நான் பல வருஷம் தொழில் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. என்னாச்சு, எத்தனை வருஷம்னாலும் தொழில் பண்ணுங்கள், தப்பு இல்லை, நீங்கள் எத்தனை வருஷம்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்றாப்புல நம்ம அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரி சார், பணம் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறாங்க. பணம் என்ன சார் பணம், மனுஷனுக்கு தேவை என்னது, மறுவாதி தானே அப்படிங்கிறாங்க. உடனே சார் நீங்கள் சொல்லுங்கள், பணம் ரெடி பண்ணி தான் தரணும் அப்படிங்கிறாங்க. சார் அப்போ பணம் ரெடி பண்ணிட்டு வரலையா அப்படிங்கிறாங்க. இல்லை சார், பணம் இப்போ கை இருப்பு இல்லை, பணம் இப்போ ரெடி பண்ணி தான் தரணும் அப்படிங்கிறாங்க. ஐயோ, நான் குடோனு வேற ஒரு ஆளுக்கும் தரேன்னு சொல்லியிருக்கேன், நீங்கள் வேறு பணம் இல்லைன்னு சொல்கிறீங்களேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பில்டப் பண்ணுறாரு. ஏன்னா பில்டப் பண்ணால் தானே மனோஜ் ஃபுல்லாக நம்புவார். அந்த மாதிரி பில்டப் பண்ணுறாங்க. அப்படிங்களா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. உடனே நான் சொன்னால் யோசிப்பாங்க, ஏன்னா இவ்வளோ வசதி இருக்குது, இவர் எதுக்கு ஃபைனான்ஸ் கேட்குறாங்கன்னு நினைப்பாங்க, நீங்கள் உங்கள் கடையை சொல்லி வாங்கிடலாமே அப்படிங்கிறாங்க. அப்படியா சொல்கிறீங்க, யார் தருவா அப்படிங்கிறாங்க. உடனே அந்த செண்டியருக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கிறாரு, அவருக்கு இவருக்கும் சுத்தமாக பிடிக்கல. அவர் நிறைய வட்டி கொடுக்கான், சம்பாத்தியம் பண்ணுறான், அவனை எப்படியாவது ஓய்க்கணும், என்ன செய்யலாம் அப்படிங்கிற மனநிலையில் இருக்காங்க. அதுபோக அவருக்கும் அந்த கடை மேலே ஒரு கண், இந்த ஃபர்னிச்சர் கடையை சம்மந்தமாக ஒருத்தர் வாங்கிட்டானே அப்படின்னு சொல்லி இந்த செண்டியத்தை ஒரு வாட்டி சொல்லியிருக்காரு. அவர் அட்ரஸை கொடுத்து அனுப்புகிறார். நீங்கள் போங்க, அந்த கடைக்காரன் மட்டும் சொல்லிட்டு எனக்கு ஒரு 5 லட்ச ரூபா வேணும், எவ்வளோ வட்டினாலும் வாங்கிக்கோங்க அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். சரிம்மா, நீங்கள் பணத்தை வாங்கிடுங்க, நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு 2 நாள் கழிச்சு பணம் தரேன், நீங்கள் கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. என்னது, உங்கள்கிட்ட பணம் தரது நீங்கள் தரையில அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணாச்சி, எனக்கு வட்டி எதுவும் வேண்டாம், அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இப்போ என் வீட்டை மட்டும் நான் கொடுக்கணும், அதுக்கு ஒரு பேருக்கு தான் அப்படிங்கிறாங்க. அப்படியே சொல்கிறீங்க, சரி சரி எவ்வளோ கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க. 5 லட்ச ரூபா கேளுங்க அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணாச்சி வணக்கம், எனக்கு தெரியுதா அப்படிங்கிறாங்க. தெரியலையே அப்படிங்கிறாங்க. அந்த விஜயா ஃபர்னிச்சர் கடை இருக்குல்ல, அதோட ஓனர் தானே, இந்த இடத்துல இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீங்கள் தான் வச்சுருக்கீங்களா புதுசோ, சரி 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 என் விளம்பரம்லாம் நீங்கள் பார்க்கலன்னு நினைக்கிறேன், பார்த்தா அசந்தருவீங்க, அப்படியா சொல்லுங்கண்ணாச்சி அப்படிங்கிறாங்க. எனக்கு பெரிய டீலர்ஷிப் வருது, கோடிக்கணக்கில் அள்ள போகிறேன் அப்படிங்கிறாங்க. பிறகு என்ன கொடிக்கட்டு பிறக்கிறீங்க, அந்த கடையை நானாக வாங்கன்னு ஒரு ஆசை இருந்துச்சு, நீங்கள் வாங்கி விட்டீங்க, சரி உங்களுக்கு மச்சம் இருக்குது எங்கேயோ அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணாச்சி மச்சம் நிறைய இருக்குது, எனக்கு ஒரு 5 லட்ச ரூபா வேணும் அப்படிங்கிறாங்க. இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கீங்க, உங்களுக்கு 5 லட்ச ரூபாலாம் பெரிய தொகையா அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை, எனக்கு அவசர தேவைப்படுது, நான் வந்து பெரிய டீலர் ஆகிட்டேன், அதனால் குடோன் எடுக்க வேண்டியிருக்கு, அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்படியா, உங்கள் கடை தாங்கிறீங்க, சரி 5 லட்ச ரூபா உங்களுக்கு தரது பெரிய மேட்டர் இல்லை அப்படின்னு சொல்லி, ஐயா நான் மற்றவங்களுக்கு வந்து 20 பைசாவுக்கு கொடுப்பேன், உங்களுக்கு 10 பைசாவுக்கு தரேன் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் 2 நாளில் வாங்கிக்கலாம் திருப்பி. 2 நாள்லையா, அப்படியா ஐயா, சரி ரைட்டு அப்படின்ட்டு வட்டி எடுத்துகிட்டு கொடுக்காங்க. அந்த உடனே திரும்பி வர, சார் இது கம்மியாக இருக்குது, நீங்கள் 5ஆ கொடுங்க, அதுக்கு சேர்த்து வட்டி போட்டு கொடுங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே சொல்கிறீங்க, நான் பிடிங்க, கரெக்டாக கொடுத்துருங்க, 2 நாளாக தருவேன்னு சொல்கிறீங்க, கொடுங்க அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. வாங்கிட்டு நேராக அந்த குடோனை காமிச்ச சண்டியர் வீட்டுக்கு வராரு. அண்ணாச்சி நீங்கள் சொன்ன மாதிரியே பணத்தை வாங்கியாச்சு, தந்துட்டாரு அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி ரைட்டு, அண்ணாச்சி உங்களுக்கு தருத மாதிரி இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து முறைப்படி தான் எழுதி தருவேன், முறைப்படி எழுதி தரதுக்கு அந்த ஆஃபீஸுக்கு வந்திருக்கேன், அந்த அதிகாரி முன்னாடி எழுதி தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா,
உங்கள் வீட்டு மாமன் கூப்பிட்டு வந்துடுங்க அப்படிங்கிறாங்க. சரி 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 கூப்பிட்டு வந்துடுறேன். இன்னொரு ஆளையும் கூப்பிட்டு வந்துடுங்க உங்களுக்கு வேண்டிய ஆள் அப்படிங்கிறாங்க. அப்போ மொட்டை சந்தோஷையும் கூப்பிட வேண்டியதான் அப்படின்னு நினைக்காங்க. நாளைக்கு ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. இங்கே மனசு ரொம்ப சந்தோஷமாக இங்கே வந்து சொல்கிறாரு ரோகிணிட்ட, ரோகிணி சூப்பராக குடோன் ரெடி பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ் அதுக்கு நீங்கள் அட்வான்ஸுக்கு என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி மனம் இருந்தால் மார்க்க பந்து அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க மனோஜ் அப்படிங்கிறாங்க. ரெடி பண்ணிட்டேன் ரோகிணி, எல்லாம் நம்மளுக்கு அசால்ட்டு. அது போக நம்ம பெரிய வியாபாரி, நம்மளுக்கு குடோன் தராமல் யாருக்கு தர போகிறாங்க? குடோன் ஒரு 5-6 குடோன் இருக்குது, இப்போதைக்கு ஒரு குடோன் எடுத்துக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. மனோஜ் குடோனில் எவ்வளோ கேட்குறாங்க அட்வான்ஸ் அப்படிங்கிறாங்க. 5 லட்ச ரூபா கேட்டாங்க, ஒரு ஆள்கிட்ட கேட்டு அப்படியே வாங்கி கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன மனோஜ் சொல்கிறீங்க, அசால்ட்டாக சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி இன்னுமே கோடி கணக்கில் நம்ம சம்பாத்தியம் பண்ணும் போது லட்சத்தை பற்றி யோசிக்கவே கூடாது. அதான் 5 லட்ச ரூபாயை வாங்கினேன், கொடுத்துட்டேன். அந்த குடோன் தந்தவரே 2 நாள் கழிச்சு சும்மா தரங்கிறாரு. அவருக்கு என்ன ரொம்ப பிடிச்சி போச்சான். அவர் வீட்டை மாட்டா அந்த பணத்தை காமிக்கணும் அப்படின்னு கேட்காரு, அவ்வளோதான். அவளுக்கு ஒரு மேட்ரே இல்லை ரோகிணி அப்படிங்கிறாங்க. மனோஜ் அவ்வளோ பழக்கம் உங்களுக்கு ஆயிடுச்சா அப்படிங்கிறாங்க. ரோகிணியுமே பணத்துக்கு ரொம்ப ஆசைப்பட்டவங்க தானே, அதனால் வாயை பழக்கிறாங்க. ஆமாம் ரோகிணி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு நம்ம அந்த குடோனை பதியுதோம், நீ வந்துடுது, உன் மேலே சாட்சி, நீ ஒரு சாட்சி, சந்தோஷம் ஒரு சாட்சி அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படிங்கிறாங்க. வீட்டில் போய் ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க. அம்மா எல்லோரும் கூப்பிடுங்க அப்படிங்கிற. எல்லோரும் வராங்க. அப்பா ஒரு குடோன் ஒன்று அக்ரிமெண்ட் போட போகிறோம்மா நாளைக்கு, அதை போட்டு தொழிலை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே என்னடா ஆர்டர்லாம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி ரவி கேட்குறாரு. இல்லைடா இன்னும் 2-3 நாளில் ஆர்டர் வந்துடும்னு சொல்லிட்டு எல்லா சப்டீலரும் சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறார், உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படிங்கிற. நம்பிக்கை இல்லாமல் ஏடா குடோன் எடுத்துருக்கேன், குடோன்லாம் எடுத்தாச்சு வச்சாச்சு அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை கேட்குறாங்க, குடோன் எடுக்க எவ்வளோ வந்துச்சு அப்படிங்கிறாங்க. அப்பா குடோன் எடுக்க 10 லட்ச ரூபா வந்துச்சு அப்படின்னு பில்டப் பண்ணுறாரு. என்ன மனோஜ் அப்படிங்கிறாங்க. அப்படி விட்டு நீ பில்டப் போச்சுன்னா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 10 லட்ச ரூபாப்பா குடோன் எடுத்தாச்சு அப்படிங்கிறாங்க. டேய் குடோனுக்கு 10 லட்ச ரூபா கேட்குங்களா அப்படிங்கிறாங்க. அப்பா அக்ரிமெண்ட்டுப்பா, கிட்டத்தட்ட 5 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன், கொடுத்தா தானே பார்த்துருவாங்க அப்படி இப்படின்னு சீனாக போடுறாங்க. சரி சரி நல்லா இருந்தால் சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சாப்பிட போகிறாங்க. சாப்பிட்றாங்க. பார்த்தீங்களாங்க மனோஜை, பெரிய ஆளாக வரப்போகிறான், கண்டிப்பாக நம்ம பையன் நம்ம பேரை காப்பாற்றுவான் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, இப்போவுமே என் பையன் மாதிரி 3 பேரும் என் பேரை காப்பாற்றுறாங்க, இதுவே போதுமானது தான். அவன் வளர்ச்சி அடைந்தால் அவனுக்கு நல்லது, என் பேர் நான் கெடுக்கலை, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. ஏங்க எப்படின்னாலும் நம்ம பேரை காப்பாற்ற போகிறது மனோஜ் தாங்க, நம்ம 3 முத்து பத்ததில் ஒரு முத்து தான் வந்து சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க. நீ முத்து தான் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லுத, முத்தாவே ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு முத்தை காமிக்கிறாங்க. ஏங்க என்னை பற்றிலாம் பேசாதங்க அப்படிங்கிறாங்க. சாப்பிடும் போது எதுக்குப்பா இது சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டவங்க தூங்கிடுறாங்க. இங்கே காலையில் விடிஞ்சோடனே இங்கே ரோகிணி ஆஃபீஸுக்கு அதை பதியறதுக்கு, அந்த குடோனை பதியறதுக்கு கிளம்புறாங்க. சந்தோஷம் வர சொல்கிறாங்க, சந்தோஷம் வந்துடுறாங்க. அப்போ அவங்களும் பில்டப்பாக பயங்கரமாக நிற்காங்க. எப்படியாவது மனுஷன் அந்த கடையை எழுதி வாங்கிடணும். இவன் ஒரு ஆர்வக்கோளாறாக இருக்கான், கண்டிப்பாக அவன் பொண்டாட்டியும் ஒரு ஆர்வக்கோளாறாக தான் இருப்பான். 2 பேரையும் சீனை போட்டு நம்ம வந்து கண்டிப்பாக எழுதி வாங்கிடணும், அந்த இதில் என்ன தான் இருக்குன்னே படிக்க விடக்கூடாது அப்படின்னு நினைக்காங்க. இப்படியா இருக்குது. அப்போ அவர் வராரு, இந்த சண்டியன் தலைவர் வராரு. என்ன மனோஜ் சார் எப்படி இருக்கீங்க, மேடம் வணக்கம், உங்கள் விளம்பரம்லாம் செமையாக இருக்குது, நீங்கள் 2 பேரும் நடிக்கிறத பார்த்தோன்னே ஹீரோ ஹீரோயின் மாதிரியே இருக்குது, நீங்கள் கடை நடத்துங்க அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க, எவ்வளோ பெரிய லெஜெண்டாக இருக்கீங்க அப்படி இப்படின்னு என்னத்தெல்லாமல் பேசுகிறாங்க. இதன்னொன்னே 2 பேரும் மயங்குறாங்க. இங்கே மனோஜுக்கு புகழ்னா தான் போதுமே, தன்னை வசதி பேசுகிறாங்கன்னு சொல்லி சிரிக்கிறாங்க. அப்போ மொட்டை சந்தோஷம் சொல்கிறாரு, டேய் மனோஜ் உன்னை புகழ்கிறாங்க, ஒருத்தன் ஏமாத்துறவன் நம்மளை புகழ்ந்து தான் இது பண்ணுவான், கொஞ்சம் கவனமாக இரு அப்படிங்கிறாங்க. சந்தோஷ் உனக்கு அவங்கள பற்றி தெரியல, ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிறாங்க. ரொம்ப நல்லவங்களா, ஆமாம் குடோனுக்கே பணம் வேண்டான்ட்டாரு அப்படிங்கிறாங்க. அப்படியா அண்ணாச்சி நீங்கள் பணம் வேண்டான்ட்டீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை என் வீட்டம்மாவுக்காக 5 லட்ச ரூபா கேட்டிருக்கேன், அதை கூட 2 நாள் நான் திருப்பி கொடுத்துருவேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படிங்கிறாங்க. ஆமாங்க அப்படிங்கிறாங்க. உடனே 5 லட்ச ரூபாய் கொடுத்தாங்க, வாங்கி வச்சுக்கிறாங்க. ரைட்டு கடையும் எழுதி வாங்க போகிறேன், செலவுக்கு 5 லட்சம் தான் ஆனந்தமாங்க, வாங்கி வச்சுக்கிடுவோம் நம்மளுக்கு பிரயோஜனம் தானே அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணே சூப்பர்ண்ணேன்னு சொல்லிட்டு எல்லோரும் இது பண்ணுறாங்க. பார்த்தியா சந்தோஷ், எனக்கு குடோன் தருவதுக்கு அவங்க சந்தோஷப்படுறாங்க, அதுதான் அன்பு. ஒரே நாளில் என்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சுருக்காங்க அப்படி இப்படிங்கிறாங்க. மனோஜ் அந்த அக்ரிமெண்ட்டை படிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி அக்ரிமெண்ட்டை படித்தா அவரை வந்து சந்தேகப்படும் மாதிரி ஆயிரும், நம்ம படிக்கக்கூடாது, அவர் பாடத்தில் கையெழுத்து போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. சந்தோஷம் சொல்கிறாரு, மனோஜ் படித்து பாருங்கள், அதில் என்ன தான் இருக்குன்னு தெரியணும்ல அப்படிங்கிறாங்க. அவர் சொல்லிட்டார், 5 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட்டு, நீங்கள் குடோனை வச்சுக்கோங்க, 2 நாளாக பணம் தந்துடுறேன், நீங்கள் வட்டிக்கு 4 திருப்பி கொடுத்துருங்கன்றார். இதில் போய் நம்ம படிச்சிருந்தா தெரியாது. ரோகிணி
யாரும் படிக்கக்கூடாது, சந்தோஷம் கேட்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே வாங்க பணத்தை வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அவன் 2 பேருக்கும் அக்ரிமெண்ட் சம்மதம் தானே அப்படின்னு கேட்குற அந்த அதிகாரி. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அந்த அளவு மனோஜ் கையெழுத்து போடுறாரு, அந்த சண்டியரும் கையெழுத்து போடுறாரு. சண்டியருக்கு பயங்கர சந்தோஷம். இவங்க விட்னஸ் 2 பேரும் படிக்காமல் கையெழுத்து போடுறாங்க. சந்தோஷத்துக்கும் ரோகிணிக்கும் ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் ரொம்ப ஆர்வக்கோளாறில் இருக்கார் மனோஜ். கையெழுத்து போட்டாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. சரி சார், இந்த அக்ரிமெண்ட் பேப்பர் என்கிட்ட இருக்கட்டும், நீங்கள் வந்து இன்னையிலேருந்து அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். அதில் கொஞ்சம் பொருள் இருக்குல்ல, அதை இன்றைக்கி நான் எடுக்க சொல்லிடுவேன். அதை நீங்கள் வந்து இன்றைக்கி ஈவினிங்லேருந்து உங்கள் கண்ட்ரோலுக்கு வந்தாலும் வந்துடும், இல்லைனா 2 நாள் கழிச்சு நீங்கள் மறுபடியும் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு, நீ கிளம்புமா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஸ்வீட் வாங்கி கொடுக்காங்க. அந்த சண்டியரோட தலைவரும் வாங்கிக்கிறாங்க. டீமே வாங்கிக்கிடுது. கடையே ஆட்டையை போட்டாச்சு. அதுக்கு 5 லட்ச ரூபாய் வாங்கியிருக்கோம், அதையும் ஆட்டையை போட்டாச்சு. இப்போ ஸ்வீட் வேறு வாங்கி தரோம் வாங்க. அக்ரிமெண்ட்டில் என்ன இருக்குது ஏது இருக்குன்னு ஒரு படித்தவன், சராசரியாக படித்தவன் கூட பார்ப்பான், இவன் பார்க்க மாட்டேங்கான். ரைட்டு, ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டானாச்சு, பார்த்து போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அதனால் சந்தோஷுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்காரு. போய்ட்டா சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. ரோஹிணி கேட்குறாங்க, ஏன் சந்தோஷுக்கு 1000 ரூபா கொடுத்தீங்க அப்படிங்கிறாங்க. சந்தோஷம் தானே பெரிய பெரிய டீல்லாம் கிடச்சி, அது போக வந்து சந்தோஷ் சாட்சி கையெழுத்துலாம் போட்டிருக்காங்க, கொடுக்கணும்ல அப்படிங்கிறாங்க. மனோஜ், இப்படி பணம் வந்தால் எல்லாருக்கும் செலவு பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ரோஹிணி, நான் எதுக்கு கொடுத்தேன் தெரியுமா? ஒரு ஆள் வந்து நம்மளுக்கு கொண்டு வந்தார்லாம், அவர் 2 நாளில் பணம் திருப்பி தராங்கிறாரு. அவருக்கு நம்ம பில்டப் பண்ணால் தான் அவர் வந்து இன்னுமே எவ்வளோ நாள் நம்மளுக்கு பணம் கேட்டால் ஆசை தருவார். நம்ம தொழிலில் பெரிய ஆளாக டெவலப் பண்ணி வரலாம்ல அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லிட்டீங்களா மனோஜ் அப்படிங்கிறாங்க. ரோஹிணி, இப்படி கொடுத்து தான் வாங்கணும், நம்ம பெரிய ஆளாகணும்னா பில்டப் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. சூப்பர் மனோஜ், தொழில் பண்ணது மாதிரி நீங்கள் ஆகிட்டீங்க அப்படிங்கிறாங்க. பிறகு குடோன் வந்து ஒரே நாளில் ரெடி பண்ண முடியுமா? ரெடியும் பண்ணி மறுநாளே அக்ரிமெண்ட் போட்டோன்னா அதான் மனோஜ் அப்படிங்கிறாங்க. ஏதாவது கடைக்கு போகிறாங்க. போகிறாங்க. அப்போ ஸ்டாஃப்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மனோஜ் சொல்கிறாரு, இப்படி பேசிக்கிட்டே இருங்க, அடுத்தாப்புல எனக்கு பெரிய டீலாக தருவான். கடைசியில் அப்போ வந்து உங்களை பூரா வேலையை விட்டு நிப்பாட்டிட்டு நான் வேறு ஸ்டாஃபை புதுசாக இறக்க போகிறேன், நிறைய படித்தவங்களும் இறக்க போகிறேன், அன்றைக்கி நீங்கள் சங்கடப்பட போகிறீங்க அப்படிங்கிறாங்க. ஸ்டாஃப்லாம் ஒரு மாதிரி ஆறாங்க. அப்போ சரி, நம்ம பண்ண மாட்டோம் வைக்க மாட்டோம் அப்படிங்க, ஒழுங்காக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி கடை அடைச்சி வீட்டுக்கு போயிடுறாங்க. அந்த நைட்டு அந்த சண்டியர் எல்லா ஸ்டாஃப்ட்டு போய் பேசுகிறாங்க, நாளைக்கு கடையை நான் தான் திறப்பேன், அந்த மனோஜை எழுதி வாங்கிட்டேன், ஏன்னா எழுதி வாங்கினது எல்லாமே உங்களுக்கு தெரியும்னு சொல்லணும். அதுபோக அந்த மனோஜ் வந்து உங்களுக்கு சரியாக சம்பளம் தரல வைக்கலன்னு சொல்லுதாங்க. உங்களுக்கு 2 மாத சம்பளம் நான் போனது மாதிரி தரேன். ஏன்னா இனிமேல் நீங்கள் ஏன் ஸ்டாஃபு, உங்களுக்கு மாதம் 1ஆந்தேதி சம்பளம் கத்தக்குன்னு உங்கள் அக்கௌண்ட்டில் ஏறிடும். சரியா? அதை பற்றி நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம். நானும் மனோஜும் அக்ரிமெண்ட் போட்டது உங்களுக்கு தெரியும், யார் கேட்டாலும் இதை தான் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. சார், 2 மாத சம்பளமும் தந்து 1ஆந்தேதியே கதக்குன்னு எங்கள் அக்கௌண்ட்டில் பணம் ஏறுன்னு சொல்கிறீங்க. அப்படின்னு இருக்கும்போது நாங்கள் ஏன் சார் உங்களை வந்து எங்கள் ஓனர் இல்லைன்னு சொல்ல போகிறோம், நீங்கள் தான் எங்கள் ஓனரு, அதான் அக்ரிமெண்ட்டே போட்டிங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதை பார்த்துட்டு ஓகேன்றாங்க. இப்படியே இருக்குது. மறுநாள் காலையில் மனோஜ் வந்து கடையை திறப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போது அந்த சண்டியர் ஆட்களும் கதவை திறந்துட்டு இருக்காங்க. என்ன சார், நான் வரதுக்கு மட்டும் கடையை திறக்கீங்க, இது சாவி எது உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. என் கடைக்கு நான் திறக்காமல் யார் திறப்பா அப்படிங்க. என் கடையா? கடை என் கடை சார், குடோன் தான் உங்கள் இது, நான் அக்ரிமெண்ட் போட்டோம்ல வாங்கிட்டோம்ல அப்படிங்கிறாங்க. மாங்காய் கொஞ்சம் நகல் அப்படிங்கிறாங்க. என்னது மாங்காய்ங்கெல்லாம் பேசுகிறீங்க, ஒரு மாதிரி பேசுகிறீங்க அப்படிங்க. மாங்காய் தானடா, கிளம்பு அப்படிங்கிறாங்க. கிளம்பணுமா? கடை ஏன் கடை அப்படிங்கிறாங்க. சாப்பிட்லான்னு இருக்கிறாங்க. மனோஜ் சார், என்ன எங்கள் ஓனர்கிட்ட பிரச்சனை பண்ணுறீங்க அப்படிங்கிற. நான் தானடா உங்களுக்கு ஓனரு அப்படிங்கிறாங்க. நேற்று வரைக்கும் நீங்கள் எங்களுக்கு ஓனரு, நீங்கள் அவங்ககிட்ட கடையை வைத்த பிறகு அவங்க தானே சார் ஓனரு அப்படிங்கிறாங்க. கடையை நான் அவங்ககிட்ட வந்துட்டேண்ணா அப்படிங்கிறாங்க. சார், நாங்களும் நீங்கள் கேட்ட மாதிரியே கேட்டோம், ஒரு பத்திரத்தை ஒன்றத்தை காமிச்சார், நீங்கள் எழுதி கொடுத்ததா, சாட்சி உங்கள் வீட்டம்மாவும் அந்த மொட்டை சந்தோஷ் சாரும் போட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. இதை பாருங்கள் சார், நாங்கள் ஸ்டாஃப் எல்லாருமே ஒரு காப்பி கட்டம் வச்சுருக்கோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி பத்திர காப்பியை காமிக்காங்க. இதை படித்து பார்த்துட்டு மனோஜ் ராமான்னு அழ ஆரம்பிச்சிருக்காரு. உடனே ஓலை விட்டுட்டு இருக்காத கடை முன்னாடி நம்ம தான் நடனே ஏறின்னு துறக்கேன் புறமல்ல அப்படிங்கிறாரு சண்டியர். என்னை ஏமாற்றிட்டு உடனே சும்மா விட மாட்டேன் அப்படிங்க. போயா, கடையை வாங்கிறதுக்கு நான் என்னெல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தேன், நீனா வந்து வசமாக மாட்டினேன், ஆடு வந்து அதுவே பிரியாணி ஆகிறேன்னா நான் விடுவேனா, அதான் அவனை பிரியாணி ஆக்கிட்டேன், கிளம்பி போயிட்டே இரு அப்படிங்கிறாங்க. உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் செய்ய வேண்டாம், போயிட்டே இரு அப்படிங்கிறாங்க. நேராக போய் அதிகாரிட்ட போய் பெட்டிஷன் கொடுக்காங்க. சார், இந்த மாதிரி என்னை ஏமாற்றி என்ன என் கடையை எழுதி வாங்கிட்டாங்க வச்சுட்டாங்க அப்படிங்கிறாங்க. என்ன படிச்சிருக்க அப்படின்னு கேட்குறாங்க. 5 டிகிரி படிச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க. 5 டிகிரி படிச்சிருக்கல, விவரமாக இருக்க வேண்டாமா அப்படிங்கிறாங்க. இல்லை சார், நான் குடோன் பார்க்கணுன்னு போனேன், அதை அக்ரிமெண்ட் போடணும்னு சொல்லிட்டு என் கடையை எழுதி வாங்கிட்டாங்க வச்சுட்டாங்க, எனக்கு கடையை வாங்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே எங்கள் பாருப்பா, நீ பண்ணது மிகப்பெரிய தவறு, கவனமாக இருந்திருக்கணும் அப்படிங்கிறாங்க.
என்ன சார் புரியாமல் பேசியிருக்கீங்க, உங்களை பார்க்கணுமா இல்லை மேலதிகாரி பார்க்கணுமா அப்படி இப்படின்னு சீரை போட்டுக்கிட்டு இருக்காரு. நீ யாரானாலும் பாரு, முதல்ல இடத்த காலி பண்ணு அப்படின்றாங்க. ஏன்னா மனோஜினுடைய பேச்சு முன்ன பின்ன முரணாக இருக்குது. அப்போ ரோகிணி கால் பண்ணுறாங்க. ரோகிணி கால் பண்ணிட்டு ரோகிணி ஸ்டேஷனுக்கு வா அப்படின்னு ஸ்டேஷனுக்கு வர்றாங்க. சார் என்ன சார் என் கடையை ஒரு ஆள் ஏமாற்றி எனக்கு ஹஸ்பண்ட் சொல்கிறார், நீங்கள் எதுவும் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா இப்போ உள்ள காலத்தில் விழிப்புணர்வாக இருக்க வேண்டியது நம்ம கடமை. ஒரு பொருளை வாங்குதுன்னா நம்ம தான் விழிப்புணர்வாக இருக்கணும். அதே மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போடணும், அதை படித்து பார்த்து தானே போடணும். நீனும் கூட சாட்சி போட்டிருக்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார் அப்படிங்கிறாங்க. என்னம்மா நீனும் படிச்சிருக்க அப்படிங்கிறேன். சந்தோஷம் ஒன்று அடிச்சு சார் நானும் போட்டேன் சார். எவ்வளோ மனோஜம் படிக்க சொன்னேன் கேட்கல அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் தெரியாது, அந்த பேப்பரில் வந்து என்ன இருக்குது, நீங்கள் எழுதி கொடுத்த மாதிரி இருக்குது. இப்போ என்ன பண்ண முடியும், அந்த ஓனர்கிட்ட போய் நான் கேட்க முடியுமா? நான் பணத்தை கொடுத்துட்டேன், வாங்கிட்டேன், நீங்கள் இதுக்கு மேலே வந்து அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணீங்கன்னா அவங்க மேலே நாங்கள் பெட்டிஷன் கொடுக்க வேண்டியிருக்குமாங்க. தயவுசெய்து கிளம்புங்க, எங்கள் நேரத்தை வீணாக்காதீங்க, சும்மா கிடந்துட்டு இங்கே திரைச்சிட்டு கிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. என்ன மனோஜ் இப்படி ஆகிட்டு அப்படிங்கிறாங்க. அதான் எனக்கு ரோகிணி ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க. அது ரோகிணி சொல்கிறாங்க, மனோஜ் நான் படித்து உங்கள்கிட்ட சொன்னேனே, இந்த அக்ரிமெண்ட்டை படிங்கன்னு ஆர்வக்கோளாறு நீங்கள் படிக்காமல் விட்டீங்க. இப்போ பாருங்கள் கடன் இன்னொரு ஆள் எடுத்துகிட்டு போயிட்டா, இப்போ என்ன சொல்ல போகிறீங்க வீட்டில் போய் அப்படிங்கிறாங்க. எனக்கு என்ன சின்ன தெரியல ரோகிணி, சந்தோஷ் சார் வேறு டீலர்ஷிப்னு 2-3 நாளில் வருங்கிறாரு, இப்போ இந்த நேரத்தில் இந்த கடையை வேறு அவன் எழுதி வாங்கிட்டான் அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்க, ஒன்றும் புரியலை, அதிகாரியே முடியாதுங்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே சந்தோஷ் சொல்கிறார், எப்படி முடியும், அதான்டா எழுதியே கொடுத்துட்டியே, சாட்சி நாங்கள் 2 பேரும் போட்டிருக்கோம், ஒன்றும் பண்ண முடியாது, படினா கேட்கணும்ல, கேட்டால் நான் 5 டிகிரி படிச்சிருக்கேன், 6 டிகிரி படிச்சிருக்கேன், எங்கள் வீட்லேயே நான் நிறைய படிச்சிருக்கேன், என் படிப்புக்கு எவனுக்கும் வேலை கொடுக்க தகுதி இல்லைன்னு சொல்லிட்டாலே, இப்போ நீ வாழ்கிறதுக்கே தகுதி இல்லைன்னு சொல்லி ஒருத்தன் காமிச்சு விட்டானா அப்படிங்கிறாங்க. நான் சந்தோஷ் சார்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன், நீ எதுக்கும் லாய்க்கில்லைன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. மனசு சந்தோஷம் எதுவும் சொல்லிடாதா அப்படிங்கிறாங்க. பாரு அவர் எவ்வளோ பெரிய டிவி கம்பெனி ஓனர், அவனுக்கு உனக்கு மொத்த டீலர் தாரேன்னு சொன்னார், அப்போ நீ எவ்வளோ விவரமாக இருக்கணும், ஒரு விவரம் இல்லாமல் இப்படி போய் வம்பா கடையும் கொடுத்துக்கிட்டே அப்படிங்கிறாங்க. அங்கே அந்த கடையை எழுதியவங்க சண்டியருக்கு பயங்கர சந்தோஷம். கடை கிடைக்குமா எவ்வளோ செலவு பண்ணணும்னு அலைஞ்ச இந்த நேரத்தில் இலவசமாக கடையும் வந்து செலவு பண்ணதுக்கு 5 லட்சமும் வந்து எப்பா பயங்கர ஜாலியாக இருக்குது. அவன் வந்து ரொம்ப டம்மி பீஸாக இருக்கான், அவனெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. அப்போது அங்கே லோக்கல் அதிகாரி பேசுகிறாங்க, சார் உங்கள் மேலே வந்து பெட்டிஷன் கொடுக்க வந்தாங்க, நீங்கள் பழைய மாதிரிலாம் திருந்திட்டீங்க வச்சுட்டீங்கன்னு சொன்னேன், அது போக நீங்கள் வந்து குடோன் வந்து தரேன்னு சொல்லிட்டு இதை அக்ரிமெண்ட் போட்டேன்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிறாங்க. சார் உங்களுக்கு அந்த பத்திர நகல் ஒன்று அனுப்புகிறேன் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. அதையும் ஒன்று வச்சுருந்தான், பார்த்தேன், உங்கள் மேலே பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம், உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறான்னா நீங்கள் ஒரு பெட்டிஷன் கொடுங்க, அவனை என்ன நேரம்னு கூப்பிடுதேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி சார் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே மனோஜ் ரொம்ப சோகமாக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் போய் ரொம்ப சோகமாக உட்காந்துட்ருக்காங்க. அப்போ மீனா மட்டும் அங்கே சமையல் வேலைலாம் பார்த்துட்ருக்காங்க. அப்போ மனோஜ் சொல்கிறாரு, பார்த்தியா ரோகிணி நம்ம எவ்வளோ சோகமாக உட்காந்துருக்கோம், என்ன ஏதுன்னு கூட கேட்கலாம் அப்படிங்கிறாங்க. மனோஜ் அவங்க நம்ம இப்படி இருக்கணும்னு தான் நினைப்பாங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனா ஒரு காப்பி கொண்டா தலைவலிக்கு அப்படிங்கிறாங்க. மீனா கண்டுக்கிடவே இல்லை. உடனே ரோகிணி கேட்குறாங்க, அவர் தான் தலைவலிக்குங்கிறாங்களா, ஒரு காப்பி கூட கொண்டு வர மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. நான் அந்த வீட்டு வேலைக்காரியா, உங்களுக்கு வேணால் அந்த காப்பி போடுங்க, எல்லாருக்குமான வேலையை நான் வேணால் செய்வேன், ஆனால் உங்களுக்கும் புருஷனுக்கும் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ் நான் காப்பி போட்டு வரேன்னு சொல்லி காப்பி போட்டு கொண்டு கொடுக்காங்க. இப்படியே இருக்குது. இந்த சூழ்நிலையில் அந்த கடையை எழுதியவனை செண்டியர் ஸ்டேஷனில் போய் பெட்டிஷன் கொடுக்காரு. சார் நான் இந்த தேதியில் இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து வாங்கியிருக்கேன், வீண் பிரச்சனை பண்ணதார், மறுபடியும் எழுதி கொடுத்த கடையை மறுபடியும் கேட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே பெட்டிஷன் கொடுக்காங்க. இப்படியா இருக்குது. அப்போ விஜயா வராங்க, வந்து என்னடா என்ன ஒரு மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க. அண்ணாமலையும் வந்துடுறாங்க. அப்போ ஒன்றுமில்லப்பா அப்படிங்கிறாங்க. என்னாச்சு அப்படிங்கிறாங்க. என் கடையை வந்து ஒருத்தன் ஏமாற்றி எழுதி வாங்கிட்டான் அப்படிங்கிறாங்க. எப்படி ஏமாற்றி எழுதி வாங்குவான் அப்படிங்கிற, இதை பாருங்கப்பா அப்படிங்கிறாங்க. அந்த பத்திரத்தை படிச்சுட்டு அண்ணாமலை ஷாக் ஆகிடுறாங்க. ஏன்டா கடையை விற்ற அப்படிங்கிறா, விற்கலப்பா அவன் எழுதி வாங்கிட்டான் அப்படிங்கிறாங்க. ரோகிணி கையெழுத்து போட்டிருக்கா, அவன் ஃப்ரெண்டு கையெழுத்து போட்டிருக்காங்க, இதில் நீ வந்து ஏமாற்றி வாங்கிட்டான்னு சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா சந்தோஷ் சார் எனக்கு டிவிக்கு வந்து டீலர் தாரேன்னு சொன்னார்ல, அவருக்காக குடோன் பார்க்கணுன்னு பார்க்க அலைஞ்சேன், குடோன்னு சொல்லிட்டு இதில் கையெழுத்து வாங்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இதை எங்கே போய் வாங்கியிருப்ப, அந்த ஆஃபீஸில் போய் தானே கையெழுத்து போட்டிருப்பேன் அப்படிங்கிறாங்க. படித்து பார்த்தியா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அவசரத்தில் படிக்கலை அப்படிங்கிறாங்க. வாயை மூடு, இவ்வளோ படிச்சிருக்கேன் அவ்வளோ படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அளவை வேறு, இப்போ நான் படித்து பார்க்காம கையெழுத்து போட்டேன்னு சொல்கிறிய, இப்போ நீ பேசுகிறது செல்லுமா, செல்லாதில்ல, இப்போ அவனுக்கு தானே செல்லுவோம் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே பேசிக்கிட்டு முடித்து திரும்பி பார்க்குறாங்க. முத்து வந்து நிற்காரு. முத்து வந்து வீட்டில் வந்து சோபாவில் வந்து உட்காராங்க. என்ன பாச்சு அப்படின்ட்டு இருக்கும்போது பின்னாடியே அதிகாரிகள் வராங்க. அதனால் பாருங்கங்க, இந்த முத்தை தேடி வந்திருக்காங்க பாருங்கள், இந்த முத்தையும் மீனாயும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் தான் இந்த வீட்டில் இருக்கணும், இந்த வீட்டில் இருக்கணும்னு சொன்னீங்க, இப்போ அவனை தேடி வராங்க பாருங்கள் அப்படிங்கிறாங்க. விஜயா எதுக்கு வந்திருக்காங்க ஏது வந்திருக்காங்க தெரியாமல் வாய்க்கு வந்தெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன சார் என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை சார், அந்த மாரிமுத்து சார் வந்து பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க, அந்த மனோஜ் வந்து தான் கடையில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாரு,
விற்ற கடையை என் கடை என் கடைன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணுறாரு. அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து அவரை நாங்கள் கூட்டி போக வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க? கடை என் கடையை அவர் ஏமாற்றி வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அது எனக்கு தெரியாது சார். அவர்கிட்ட டாக்குமெண்ட் இருக்குது, அவர் பெட்டிஷன் கொடுத்துருக்காரு. எதனாலும் எங்கே போய் பார்ப்பீங்களா பார்த்துக்கோங்க, முதல்ல என் கூட வண்டியில் ஏறுங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முத்தியப்பா என்னப்பா நடக்குது அப்படிங்கிறாங்க. நடந்ததா அண்ணாமலை சொல்கிறாங்க. டேய் இவ்வளோ கோமாளியாக இருக்கேடா, படிச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு கடைசியில் வந்து இப்படி பண்ணி வச்சிருக்கேடா அப்படிங்கிறாங்க. டேய் முத்து நல்லா இருப்படா, எப்படியாவது உதவி பண்ணடா அப்படிங்கிறாங்க. என்னடா பண்ண முடியும் சார், என்ன சார் ஆச்சு அப்படிங்கிறாங்க. தம்பி எதனாலும் அங்கே வாங்க பேசிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அங்கே கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே நடந்ததை முத்து சொல்லி வீடுன்னு சொல்லி பார்க்காங்க. அவர் இல்லை சார் டாக்குமெண்ட் என்கிட்ட இருக்குது, நான் தர முடியாது கிடையாது அப்படிங்கிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்மளுடைய சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.